ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் பிஸ்கெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பவுலில் ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். பவுடர்டு சுகர் 1/2 கப் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து மாவை நல்லா பிசையணும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்ல கெட்டிமான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இது பிடிக்காதுன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓரத்தில் மட்டும் நல்லா அழுத்தி விட்டு தின்னாக இருக்க மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை ஒரு பட்டர் ஷீட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக துருவின தேங்காயை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அதை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 மினிட்ஸ்க்கு வேக வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் சீக்கிரமாக வந்துடும். ஆனால் நடுவில் இருக்கிறது மாவு மாதிரி இருக்கும், சரியாக வேகாது. அதனால் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்து வரும்போது ஓரத்தில் ஃபுல்லாக ப்ரௌனாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இது அடியிலையும் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், அடியிலையும் நல்ல ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. இது சாப்பிட்றதுக்கு வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் நடுவில் நல்ல ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.